ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்குக்கு ஏற்ற அ, ஒரு ட்ரெய்லர் வாங்க போகிறோம். அந்த ட்ரெய்லரை வாங்கி இந்த ட்ரக்கோட மேட்ச் பண்ணி ஒரு இது பண்ணலாம். அதில் வந்து நம்ம லோடு இது பண்ணலாம். ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் தான். சைலோ அப்படின்ற ஒரு ட்ரெய்லர். இப்போ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இதோடைய விஷயங்கள்லாம் இது பண்ண போகிறேன். இப்போதைக்கு இது வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரக்கோட எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ அமுக்குனீங்கன்னா நம்ம ட்ரக்கிங் வந்துடும். அதுங்க வந்துச்சா? இப்போ நம்ம ட்ரக்கோட கலரை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக்குக்கு வந்து எந்த கலர் கொடுத்துருக்கோம்? இதான் கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ட்ரக்கோட இது. ஆனால் இது பயங்கர ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். ஃபயரு அது இதுன்னு ஒரு மாதிரி கலரில் இருக்குல்ல. பாருங்களேன், அப்படியே ரெண்டுத்துலேயும் ஒரு இது இருக்குது பாருங்க. ஒரு கோல்டன் கலர். ஓகேங்களா? இப்போ வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நமக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இதில் வந்து நமக்கு எதுவுமே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. இதில் ஏதாவது செய்ய முடியுமானா டயர் மட்டும் மாற்றுறதா இருந்தால். டயர் ஏற்கனவே இருக்கிறனால டயர் நமக்கு தேவை கிடையாது. இதிலலாம் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா? அது தேவையில்லை, அது இருக்கட்டும். இங்கே என்ன இது பண்ணலாம்? ஓ, அதோட கலர்லேயே வந்தது பாருங்கள், பிளாக். ஆனால் தெரியுதில்ல, பிளாக் தெரிஞ்சால் அது என்னன்னே தெரில அது. ஓகே, இது ஓகே. பைப்பு பாருங்கள், இதுவும் பிளாக்ல வந்துடுது. வேணாம், ஒயிட்லேயே இருக்கட்டும். ஓகே, ஒரு கரெக்டாக இருக்குல்ல. இது எதுக்குன்னே தெரில, ஆனால் வச்சுருக்கோம். சரி, வச்சுப்போம். இங்கே ஏதோ ஒன்று வருதுங்க. லைட்டா? ஓகே, இது எதுக்கு? ஓ, ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, அங்கேயே வச்சிடலாமா? ஓகே, இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வேறு எதாவது பண்ணுமா? வேறு எதுவும் தேவையில்லைங்க. இதாங்க, இப்படி தான் நம்ம வந்து அதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது எதோ உள்ளது, இது கீழே இருக்குது ஏதோ ஒன்று. ஓகே, இது கொஞ்சம் இருக்கட்டும். டயர்லாம் சேஞ்ச் பண்ணுமா? டயர்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதே டயர் இருந்துட்டு போட்டோம். ஆமாம், இதான் ஃப்ரண்ட்டில் இருக்கே. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி தான் வந்து இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். மேட்ச் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து வாங்கிடலாம், பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதான், வேறு எதுவும் இல்லை. இது வந்து என்னென்ன, நம்ம ஊரில் வந்து சிமெண்ட்டு சம்மந்தமானதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு தான் நானும் தெரில. இது வேறு என்ன இருக்கலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த கலரோடு இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். எப்பவும் போல் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம இங்கே தான் போடுவோம். அங்கே தான் போட்டாகணும், வேறு வழியும் கிடையாது. போட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இப்போ இதை ட்ரைலரோட லாக் பண்ணணும். லாக் பண்ண முடியுமா? இன்னும் லாக் ஆகலை. அப்போ நம்ம அப்படியே இதை குயிக் பண்ணி இந்த இடத்துல போட்டால், ஐயோ, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். சாரி, அது மறந்துட்டு பாருங்க. போயிட்டு ட்ரைலர் அதில் வந்து யூஸ் அப்படி நம்ம இது பண்ணால் தான் இவருக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இது ஒருவேளை நம்ம இந்த நேரத்தில் கூட லாக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாமா? இல்லை, ஆகலை. அப்போனா அங்கேருந்து நம்ம குயிக் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது அங்கே இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஆகலை. இப்போ இதை அப்படியே போட்டு குயிக் ட்ராவல் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா?
ஒரு மாதிரி வித்தியாசமான கலரில் இருக்குது பாருங்க. இந்த வண்டிக்கும் இது என்னோட வண்டியோட லோகோ கலரோட சேர்ந்து மேட்ச் ஆகி வருது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கான ஜாப் என்ன இருக்குலாம் பார்க்கணும். அது வந்து கார்கோவில் போயிட்டு பாருங்க, இதில் வந்து சிமெண்ட் இருக்குது. சிமெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். பிளாஸ்டிக் அந்த இதோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். சிமெண்ட் இங்கேருந்து இங்கே ஓப்பா இவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்கள். அடப்பாவில அப்போ நம்ம இங்கேருந்து என்ன எடுக்கிறான் மட்டும் யோசிக்கலாங்க. சிமெண்ட்டு எல்லாமே தூரம் தாங்க. அப்புறம் மண்ணு கூட இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் போல. சிமெண்ட்டு இதான் இதுல கம்மியான தூரம். பிளாஸ்டிக் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் ஒரு தூரம் தான். ஆனால் நான் பாருங்களேன் எவ்வளோ தூரத்தில் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அட்டா பாயில இல்லை இதுக்கான கம்மியான ரேட்டு கொடுத்துக்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் எங்கேருந்து எங்கே போகுது பாருங்க. ஆனால் கம்மியான ரேட்டு. அடா பாவிங்களா, அநியாயம் பண்ணுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப இதுங்க. சரி பரவாயில்ல, இதே எடுத்துக்கலாம். நம்ம பிளாஸ்டிக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்ம சிமெண்ட்டும் எடுத்துகிட்டு இது என்னது டஸ்ட்டுங்க, ஏதோ டஸ்ட். இது வந்து பிளாஸ்டிக், அதை எடுத்துகிட்டு போகலாம். மண் ஓகே, இது கொஞ்சம் டைரக்ட் ரூட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரூட்டாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதே நம்ம எடுத்துக்கலாமா? சிமெண்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். வா, கலரை பாருங்க. நல்லா தான், ஆனாலும் என் வண்டிக்கான கலர் எப்படி மேட்ச் பண்ணலாம்? ஓய் ஓய் யாரா அவன்? ஓ வரலையா, போயிட்டானா? அடப்பாவி, பயந்துட்டேங்க. ஓ, அந்த பாலத்துக்கு கீழே போனானா அவன்? அடப்பாவிகளா, பாலத்துக்கு கீழே போனால் தான் நான் எனக்கு போன மாதிரி பார்த்தானே. அடாடாடாடா. ஐய் ஐய் ஐய், அது இந்த வியூவில் ஒரு மாதிரி வண்டி லோடு இல்லாதனால ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. போங்க ஃபயர் இன்ஜின். அவங்களுக்கு ஃபயர் இன்ஜின்காரன் நிற்கிறாங்க, ஆனால் காரெல்லாம் நிற்க மாட்டான். ஓஹோ, ஏய் போச்சுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிரச்சனையா? ஏண்டா போ. இடிக்காமல் போயிருந்துச்சுங்க. வரப்போகிறதே கம்மி காசு, இதில் வேற இவனுங்க வேற. இந்த சிமெண்ட்டு சுற்றிக்கிட்டே போமே, அந்த வண்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அது கிடையாதுங்க இது. ஆனால் இது கலவை போடுறது தான், அதுதான் மிக்சிங் தான், அதுதான் இது.
முன்னாடி தெரியவே இல்லையே எதுவுமே. கலவை கலவை. வண்டி வெயிட்டே கிடையாது, அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட் போகும். வண்டி சுத்தமாக வெயிட்டு கிடையாது. என்ன சவுண்ட் வருது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கலர்லாம் எவனுமே யூஸ் பண்ண மாட்டான். வண்டி கலரு ஃப்ரண்ட்டு ஓகே, பேக்குக்கு யூஸ் பண்ண மாட்டான். நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். வித்தியாசமாக இருக்கட்டுமே, வித்தியாசமான முயற்சி பண்ணுவோமே. நல்ல ஒரு ஃபீலுங்க பாருங்கள். வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. அது டேஞ்சர் வருது, அது வந்து நார்மல் கிடையாது. இது லோடு ஏற்றுறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போதைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கு வண்டி. ஓகே, வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் போகணும். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு கலரில். பிளாக் அண்ட் ரெட்டு கோல்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எப்படி ஆயிடுச்சே முன்னாடி தெரிலங்க, அதான் வச்சுட்டேங்க. எங்கே வச்சுக்கிறானுங்க பாருங்க இதை. சூப்பர் பசங்க எங்க இவ்வளோ தூரம் பாருங்க, வெறும் 12ங்க. இது இவ்வளோ தூரம் பாருங்க, 20. செம தூரம். ஆனால் 20 தான் கொடுக்குறானுங்க. அநியாயம் பண்ணுறானுங்க. இது கொஞ்சம் கிட்ட தான், ஆனால் 7 தான் கிடைக்கும். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இது போவோம். இது ரெண்டுமே சிமெண்ட்டு தான். எப்படி சிமெண்ட்டை ஃபில்அப் பண்ணுறாங்க பார்க்கலாமா? எங்கே இருக்கு? ஓகே, ரிவர்ஸில் போகணும் போது போச்சு, மாட்டினேன். அப்படியா இடிக்காமல் போகணும். பாருங்க ஓகே, வாய்ப்பே கிடையாது, இடிக்கு தான் போகிறேன். ஏய் தப்பு. தெருப்பட மாதிரி தாங்க. ஓகே, வேறு வழி தாங்க எடுக்கணும். இது வழி வேஸ்ட்டு. இப்படி யோசித்தேன், நல்லா தான் யோசித்தேன்.
ஓகே. இப்போ பாருங்க. இது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? ஏய் பா, ரொம்ப திருப்பிட்டேங்க. ஐயோ, ரொம்ப திருப்பிட்டேங்க. ச்சே, எப்படி திரும்பினா திரும்பும்? ஐயய்ய. ஏய் ஏய், திருப்பி தப்பு பண்ணிட்டேனே. என்னங்க இது, இதான் பெரிய தொல்லைங்க. ரிவர்ஸ் தாங்க இருக்கலே பெரிய கஷ்டம். அது இந்த மாதிரி வண்டிக்கெலாம் ரொம்ப கஷ்டங்க. இடிச்சு திருப்புற. அப்படியே நிற்கிது பாருங்க வீல் சூப்பரா. அவ்வளோதான்டா ராசா, அவ்வளோதான். வாடா. ஏய், போடா ஸ்டாப் பண்ணுறா. அப்படியே போடா. ரொம்ப திருப்பாத கரெக்டாக போ. எங்கேயும் வேணாம், எங்கே வேணாம், அப்படியே போ. கரெக்டாக போகிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டேன், கரெக்டாக வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இன்ஜின் ஆஃப். லோடு ஏற்று, என்டர். ஆப்பா, நான் கொடுமையா இது. அப்பா, லோடு ஏறிச்சிங்க. பார்த்தீங்களா, இதுதான் இதில் பெரிய சேலஞ்சே. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஷி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? இது உள்ளே என்ன இருக்குலாம் தெரிய போகிறதில்ல. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அவ்வளோதாங்க. என்னடா அடாப்பா திருப்பி வரணுமா? யூட்டர் அடிச்சு அடாச்சே. என்னங்க எப்படி பண்ணிட்டான் நம்ம ஊருக்கார மாதிரி? நான் இது வரைக்கும் அந்த வெளியூரில் ஒரு ஸ்பீட் பிரேக்கரே பார்க்கலங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரில. ஆனால் நான் இது வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கரே பார்க்கலங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது இதில் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஸ்பீட் பிரேக்கரே பார்க்கல. எங்கேயுமே ஒன்று ஸ்பீட் பிரேக்கரே வைக்கலங்க. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒருவேளை ஊருக்குள்ளே இருக்குமான்னு தெரில. அந்த போகிற பாருங்களா, அது அதே மாதிரி வண்டி தாங்க இது. அதே வண்டி தான் அவனை கொண்டு போகிற அதே வண்டி தான் இது. நம்ம ஏரியாவில் தான் போகிறான். சேஸ் பண்ணுவோம், அவனை பிடிப்போம். நண்பா நெல் நண்பா. எங்கா நண்பா போற? இதா வந்துட்டேன். என்ன மாதிரியே ஒரு வண்டிக்கு அது. ஆனால் நாங்கள் ஃபயர் 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 சேஸ் பண்ணுவோமா? சேஸ் பண்ணி மட்டும், ஆனால் இடிக்கிற மாதிரி போகணும். பார்த்தீங்களா, ரெண்டும் ஒரே வண்டி தான். அவ்வளோதான், பக்காவா எத்தனை வண்டி லோடில் இருக்கு. என்னாச்சு? இது ஆக்சிடென்ட்டா? அடா இவனுங்க ஒருத்தங்கடா எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுட்டு உயிரை வாங்குறானுங்க. இப்போ எப்பட்றா போகிறது? ஆ, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுறானுங்க. உள்ளே போகலாம், அங்கே போய் மாட்டிக்கிட்டா அன்றைக்கு மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. பார்த்தீங்களா, இதனால் கொஞ்சம் தூரம் தான். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. ஓஹோ, இவ்வளோ பெரிய சுற்று பாருங்க. இவனுங்களுக்கு சுற்றியே பெரிய தொல்லையாக போகுதுங்க. வேகம் எடுத்துடலாம், ஆனால் பாருங்களேன் எத்தனை சுற்று. இவனுங்க ஆக்சிடென்ட் எங்கெல்லாம் படிக்கிறானுங்களோ அங்கெல்லாம் சுற்று தான். வளைவுலாம் பாருங்களேன், வேற லெவலில் கொடுத்துக்கிறானுங்க.
அவ்வளோதாங்க. ஸ்மூத்தாக போகிறோம் பாருங்க. கொஞ்சம் பாராட்டினேன். கொஞ்சம் பாராட்டினேங்க. எல்லாம் கதலாயிடுச்சுங்க. சே, அவ்வளோதாங்க. காசெல்லாம் போச்சுங்க. இனிமேல் கொண்டு போயும் பிரயோஜனம் இல்லைங்க. ஸ்மூத்தாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பாவிங்க கவுத்துட்டானுங்க. இப்போது ட்ரெய்லருக்கு காசு கொடுக்கணும், கண்டெய்னருக்கு கிளாஸ் செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணணும். இப்போ இதான் பிரச்சனையே. ஏற்கனவே கம்பெனி நஷ்டத்தில் போயிடுது. ஏய் 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 வரா வரா வரா. இன்னும் வரைக்கும் பாருங்கள், ஒரே ஒரு ட்ரெய்லர், ஒரே ஒரு இது தான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 பேர் தாங்க வேலைக்கு வச்சுருக்கேன். பாதி காசை நானே இதாகிடுறேன், கரியாக்கிடுறேன். எவ்வளோ பெண்டு இருக்குது பாருங்களேன். ஐயே, நம்மளால் ஸ்லோவாகவும் ஓட்ட முடியல. ஸ்லோவாக ஓட்டினா வேலைக்கு ஆகலை. அவனும் மதிக்கவும் மாட்டானுங்க. என்னங்க சுற்றிக்கினே இருக்குங்க. எங்கே பாருங்கள், ஒரு இடத்தையே சுற்றி வந்துனுக்குறேன் பாருங்க. வேற வரான். ஒரு சின்ன ஒரு அந்த ஆக்சிடென்ட்னால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. பா, கேரவான் தானே அது. ஃபாரின்ல நார்மல் பர்சனே அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின்ஸ், சினிமா ஆக்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுறாங்களா இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இடிச்சிட்டேனா என்ன? அவனை இல்லையே, இவ்வளோ கேப் இருக்குது. ஆமாங்க, இடிச்சிட்டேங்க. அட்டா பாவி. அதனால தான் அவன் எடுக்கல. ஆனால் அதை இடிச்ச மாதிரி தெரில. பா, வண்டி பாருங்க, சூப்பராக இருக்கல இந்த வண்டி. இந்த வண்டி வாங்கணுங்க அவனை, மண் வண்டி. பாருங்க, வண்டி சூப்பராக இருக்குது அந்த வண்டி. பார்க்குறேன். நம்ம ஊர் லாரி மாதிரி இருக்குல்ல, எதுங்களா? நம்ம ஊர் லாரி மாதிரி தாங்க இருக்கு. நம்ம ஊர் லாரியே தான். இல்லை, எம்டியாக போகிறான். நம்ம ஊர்
வரக்கூடிய சில சில நாட்களுக்குள் கண்டிப்பாக வந்து வேற ஒரு கண்ட்ரி வாங்கணுங்க. வாங்கி நல்ல ஒரு கரடுமுரடான இருக்கிற கண்ட்ரியாக பார்த்து வாங்கணும். எங்க ரேட்டே குறைய மாட்டேதுங்க, ஏறி தான் ஆகுது. நான் நியூ இயருக்கு எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்குலாம் பெருசாக குறையலைங்க. ஏன்னா இவங்க நியூ இயர்லாம் கொண்டாடுவாங்க நல்லா, ஆனால் அந்த அளவுக்கு ஏய் 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 ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அது ரெட் கலர் சிம்பிள் என்ன இது? ஓ, இண்டிகேட்டரா? பிரச்சனை இல்லை, இண்டிகேட்டருங்க. 2 இண்டிகேட்டர், அந்த 2 சைடு எரியிற இண்டிகேட்டர் போட்டோன்னா அதை எடுக்காதனால அது பாருங்க சொல்லுது பாருங்க, தெரியுதுங்களா? அது சொல்லுது நீங்கள் எடுக்கலை அப்படின்னு. பரவாயில்ல, அது நல்ல விஷயம் தானே அப்படி சொல்கிறது. பரவாயில்ல, நல்லா நிறைய விஷயங்கள்லாம் நுணுக்கமாக பண்ணியிருக்கானுங்க. நுணுக்கங்கள், சில டீட்டெயில்ஸ் தான், அதெல்லாம் செமையாக இருக்குது. அந்த ஆர்னு பேர் என்ன சொல்லுங்க? அதாவது இந்த நம்ம ஊர்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, அது என்ன பேர் தெரியல, அது போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு டேர்ன் வருது, அந்த டேர்ன் தான் இப்போ கரெக்டாக டேர்ன் பண்ணும். ஸ்லோ பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்லோ பண்ணி டேர்ன் பண்ணு. வேகமாக எதுக்கு டேர்ன் பண்ணும்? ஏற்கனவே காசு கம்மி. அதுக்கப்புறம் தேவையில்லாம ஆயிடுச்சு. இது இந்த 3 கண்ட்ரிலாம் வச்சு கொடுக்குறானுங்க. 3 கண்ட்ரிலாம் சின்ன சின்ன கண்ட்ரின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. ஏதாவது ஐஸ் உள்ள கண்ட்ரி மாதிரி ஏதாவது வாங்கலாம்னு பார்க்குறேன், அது நடக்கும். ஐஸு மலை மேலே போகிறோன்னா நம்ம ஊர் தான், இந்தியா தான். இந்தியா இல்லை நேபாள் இருந்தால் கூட வாங்கலாங்க. நேபாளெலாம் நிறைய மலை இருக்கிற இடமா இருக்கும். ஆனால் நேபாளெலாம் இல்லைங்களே, ஏன் அதெல்லாம் இன்னும் அதை கொடுக்க மாட்றானுங்க. கொடுத்தா நல்லாயிருக்கும். நேபாள், பங்களாதேஷ் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். பாருங்க ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட். அடுத்தது என்ன ஊர் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஊர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ அதாவது என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டீமில் இருக்கிற ஊராக சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடெல்லாம் விளையாடிருப்பீங்க. தமிழ்நாடெல்லாம் வந்து இதில் போட முடியாது. ஸ்டீமில் வந்து இருக்கிற ஏதாவது ஊர் காசு கொடுத்து வாங்குற மாதிரி. ஏன்னா அதில் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் இப்போ அமெரிக்காவில் உள்ள ட்ரக் நான் யூஸ் பண்ணிருந்தேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து அதை நான் 2 காரணத்துக்காக நான் இப்போ யூஸ் பண்ணல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், அந்த ட்ரக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காரணமாக கூட, அது காரணம் ஒன்று. இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த 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 இதோட இந்த கேமில் அந்த ட்ரக்கு கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறது? இந்த கேமுக்கு அந்த ட்ரக்கு கிடையாது. அப்போது அந்த ட்ரக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கான செட்டிங் வந்து இதில் அவ்வளோவா இல்லைன்னா இருக்குது, ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அந்த அளவுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டுது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதாவது ஊருக்குள்ளே போயிட்டே இருக்கோம், அந்த ட்ரக்கு வந்து இப்போ ஏதாவது ஆகுது, இல்லை விஷயம் நடக்குதுன்னா, ஏன்னா அதுக்கான விஷயங்கள் வந்து இந்த கேமில் இல்லை. இவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கேம் வந்து ஹேங் ஆகுது. ஹேங் ஆகி வெளியே அவுட் ஆகிடுது, கேம் அவுட் ஆகிடுது, வெளியே போயிடுது. சரி, இப்படி 2 ரீசன். ஒரு ரீசன் வந்து அவர் அந்த ட்ரக்லாம் விளாடாதீங்க, இந்த சின்ன ட்ரக்கே விளாடுங்க அப்படின்னாரு. ஆமாம், அதுவும் நல்லது தான். ஏன்னா இந்த கேமோட ட்ரக்கு தான். நான் அது கரெக்டாக அது போட்டதுக்கு காரணம் வந்து ரீசன் வந்து சரி இந்த ட்ரக்லாம் கூட போடலாம் அப்படின்றதுக்காக தான். அது வந்து ஒரு இல்லீகல் மாதிரி அது, அதாவது இந்த கேமுக்கு. ஏன்னா இந்த கேமோடது கிடையாதுல்ல, அதனால். ஆனால் இந்த கேம்காரனே அது கொடுத்துருக்கான். கேம்காரனே அதை வந்து கொடுத்துருக்கான். நான் வெளியெல்லாம் அந்த எடுத்து போடலங்க, அந்த கேம்லேயே இருக்குது. நீங்கள் அந்த கேம்லேயே போனீங்கன்னா, ஸ்டீமில் போனீங்கன்னா ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கான். அந்த ஒர்க் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் ஃப்ரீ, சிலதெல்லாம் காசு. இப்போ நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், காசு கிடையாது. பாருங்கள், பெட்ரோல் கம்மியாக இருங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் போயிடலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு விஷயங்களை வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறையா இவங்களே வச்சுருக்கிற அந்த பிராண்டோட விஷயங்களும் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்தால் இதான் இந்த வண்டியோட ஹையஸ்ட் வெர்ஷன் இருக்குது. நான் இப்போ அந்த அமெரிக்கன் ட்ரக், அந்த பிக் ட்ரக் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் வந்து ஓப்பன் ஆகலை. பார்த்துங்க, அது ஏன்டா ஓப்பன் ஆகலை? நானும் என்னடா அது இருந்தால் லெவல்லாம் முடிச்சிட்டோம், என்னமோ 20வது லெவலில் வந்துட்டாலே ஓப்பன் ஆகிடும் சொன்னானுங்களே, ஆனால் ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. சொல்ல பொறுத்துங்களா உங்களுக்கு? அதாவது ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து அதுக்கு வந்து சரியில்லை, அதுதான் விஷயம். அந்த மாதிரி நீங்கள் வந்து சிலது யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும், பட் அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி அந்த ட்ரக்கை நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான் ஓட்டாததுக்கு இதான் ரீசன். ஆனால் எனக்கு அந்த ட்ரக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பயங்கர சவுண்டு. நான் பேசுகிறதெல்லாம் பெருசாக கேட்காது அவ்வளோவா, ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரக்கோட சவுண்ட் அப்படி. இஷ்டம் வருது. அவனுங்களுக்கு பிரேக் அடிக்கலாம் தெரியவே மாட்டுதுங்க. பிரேக் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுங்களுக்கு எதுவுமே தெரில. சும்மா ஓட்டுறானுங்க. எவன் லைசன்ஸ் கொடுக்குறானே தெரில அவனுக்குலாம். அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னு, நீங்கள் அந்த தீமோ அந்த சம்திங் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபீல் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜம்ப் ஆகிடும். சில இடத்துல நீங்கள் கேம் நிறையா ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. இல்லை, எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன்.
இப்போ நான் ஒரு கேம் ஃபுல்லாக போயிட்டேங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த கேம் ஃபுல்லாக முடித்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மேலே கிடைக்குது இந்த கரன்சி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்ட உடனே அது வந்து ஒரு சின்னதாக ஒரு மாடுலேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்தேன். சர்வீஸ் சென்டருக்கு சில டைம் கொடுக்கும்போது போகுது, சில டைம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அது எப்படி சொன்னால் டிடெக்ட் ஆயிடுது, அப்படியே வெளியே வந்துடுதுங்க, கேம் விட்டு வெளியே வந்தது. அது வேஸ்ட்டாக போச்சுங்க அந்த கேமு. அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன் அந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சுங்க, ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி வேண்டாம், எதுக்கு நம்மகிட்ட இதில் வச்சு விளாட்லாமே. இடிச்சிட்டேன் போகுதுங்க ட்ரெய்லரை. என் ட்ரெய்லர் தான், அதனால் காசு எதுவும் போகாதுங்க. இது ரெண்டுமே இது தான், அதனால் உங்களுக்கு காசு போகாது. நான் தான் சர்வீஸில் போய் கொட்டணும். இவனை கம்பெனிக்காரனுக்கு பிடிக்க மாட்டானுங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கம்பெனிக்காரனுங்க இது பிரச்சனை தான், ட்ரெய்லர்னால உங்களுக்கு ஏதாவது கொட்டினாலோ இந்த மாதிரி ஆனால் தான் நினைக்கிறேன். அவங்க ட்ரெய்லர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம காசு இதாகுங்க. இது ஒன்றும் அவங்க ட்ரெய்லர் கிடையாது, நம்ம ட்ரெய்லர் தான். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். வந்துட்டோம். சிமெண்ட் அட்டங்க மாற்றம் பாருங்க, அப்படி சொல்கிறேன். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா, என்டர் கொடுத்துலாமா, என்டர். இப்போ முடிச்சிடலாம். எக்ஸலண்ட். பார்த்தீங்களா, நம்ம வண்டிக்கு தான் ப்ராப்ளம், அவங்க எதுவும் சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஓன் ப்ராப்ளம், நீங்கள் ட்ரக்கோட காசை இது பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படி சொல்லி விட்டுறானுங்க. இப்போ முடிச்சுங்க, அவ்வளோதாங்க. இதாங்க வந்து இதோட விஷயங்கள். அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரக்கு வாங்கிட்டோம்னா அந்த ட்ரக்கோட கலரோட சேர்த்து ஒரு இதை வந்து மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் நான் எப்படி பண்ணணும்னு காட்டினேன். எது வாங்கினாலுமே அந்த கலரை நம்ம கொண்டு வந்துடலாம், அது கூட கொண்டு வந்துடலாம். சில அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த பெட்டு தான் கொஞ்சம் கலர் வருமா அப்படின்றது தெரியல, அதில் சில கலர் தான் கொடுத்துருப்பானுங்க. மற்றபடி இருக்கிற நீங்கள் அந்த காட்டுறேன் பாருங்களேன், அதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ண முடியாதுங்க, இது பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி மூடி இருக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது, இது பண்ணலாம். இதெல்லாம் இன்னும் நம்ம வந்து ஓட்டலைங்க. இது ஒரு தடவை ஓட்டி காட்டுறேன். இது என்ன ஏதோ ஃபுட்டு டேங்க்கு, இதெல்லாம் வந்து ஃபுட்டு சம்மந்தப்படுது. அப்போனா பால், அந்த மாதிரி உள்ள ஜூஸு, இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன்ல, தெரில. அது இது வந்து கேஸுங்க. இதை கூட நம்ம ஃபுல்லாக மாற்றலாம், கலரே மாற்றிக்கலாம், நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்குது, பட் ஆனால் அந்த அவங்க கொடுத்துருக்கு ஒயிட்டாக கொடுத்துக்குறாங்கல்ல, நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை போட்டுக்கலாம். கம்பெனிக்காரனா ஏதாவது சிம்பிளுக்குலாம் போட்டு இது பண்ணுவானுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஷீல்டு ட்ரம்பர் அது கூட எடுக்கணுங்க. அது வந்து மண் எடுத்துகிட்டு போகிறது, அது கூட நம்ம வந்து கலர் மாற்ற முடியுமா தெரியல. ஆனால் நான் பார்த்து ரெட் கலர் மட்டும் தான் போட முடியும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இது பண்ண முடியல. இந்த ஒரு பர்டிகுலரான இந்த விஷயங்கள், இந்த 3 லாக் ஆகிருக்கு பாருங்க, இதெல்லாம் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் இதுக்கு எதுக்காக ஓப்பன் ஆகலை, இது வந்து டென்மார்க் அப்படின்னு ஜெர்மனி இருக்குங்க, ஆனால் ஜெர்மனியில் இருந்தும் ஓப்பன் ஆக மாட்டேது, ஏன்னு தெரியல. இது ஜெர்மனிலே இருக்குது, இதெல்லாம் வந்து ஏன் ஓப்பன் ஆக மாட்டுது? இல்லாட்டா இதை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கலாம்.
எல்லாம் டபுள் டபுள் இது 2 ட்ரெய்லர் இருக்குமே அந்த நம்மக்கிட்ட ஜெர்மனி இருக்குது. ஆனால் ஜெர்மனியில் நெதர்லாண்ட்ஸ் அது கூட இருக்குது. ஸ்பெயினில் இல்லை, ஸ்பெயின் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இது அந்த அந்த ஊருக்குள்ளே தான் இது இருக்குதுனால இப்போ. ஆனால் ஜெர்மனியில் இருக்குன்னா இருக்கணுமே. ஆனால் எனக்கு ஓப்பன் ஆகலைங்க. ஓகே நண்பர்களே, இதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் தான். எங்கே அது? இதுதான் இதுதான் பார்த்தோம். ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.